ஹலோ மக்களேஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ஜாய் எஜுகேஷன் வித் சம். டுடே நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிரான்ஸ்போஸ் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை எப்படி டிரான்ஸ்போஸ் பண்றது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியணும். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரோ அண்ட் காலம் வந்துட்டு காலம் வந்து ரோவா வந்து மாத்துது. டிரான்ஸ்போர்ட்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து வரவங்க தான் யார் அப்படின்னா, இப்போ நான் ரோவையும் காலமையும் ஒரு டேட்டா வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காலம்ல நேம் இருக்கு, அதே மாதிரி சேலரின்னு இருக்கு. ரோஸ்ல தான் எனக்கு வந்து என்ன இருக்கு, அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த நேமும் சேலரியும் எதா இருக்கு, காலமா இருக்கா, இந்த காலம் எனக்கு எதுவா வந்து அப்படி இதுக்கு காலமுக்கு ஆப்போசிட் என்ன ரோ. அப்போ இந்த நேமும் சேலரின்ற காலம் எனக்கு ரோவா மாறிடும். ரோல இருக்க டேட்டா எல்லாமே எனக்கு எதுவா மாறிடும்னா காலம் வந்து மாறிடும். ஸோ இந்த டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே நீங்க மாத்திடலாம் இந்த டேட்டாவை. சில பேர் வந்து டிரான்ஸ்போஸ் தெரியாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து திரும்ப காப்பி பண்ணி திரும்ப வந்து இங்க போய் பேஸ்ட் பண்ணி இதை ரோவா வந்து இப்படி மாத்துவாங்க. இப்படி வந்துட்டு ரோவா மாத்தி திரும்ப அந்த டேட்டாவை எல்லாம் காப்பி பண்ணி திரும்ப அங்க கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி அப்படி வந்து மாத்துவாங்க. ஸோ அப்படிலாம் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாவே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ரோஸ் அண்ட் காலம்ல இருக்க டேட்டாவை காலம்ஸ் அண்ட் ரோவா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான டூல் தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேட்டா எனிதிங் ஏதோ ஒரு டேட்டா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்றப்போ இங்க பேஸ்ட்ல டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்ல டிரான்ஸ்போஸ் இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த நேமும் சேலரின்றது வந்துட்டு நம்ம காலமா இருந்தது ரோவா மாறிடுச்சு. ஸோ ரோல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எனக்கு காலமா வந்து போட்டு வந்துச்சு. ஸோ நீங்க என்ன ஆர்டர்ல கொடுத்தீங்களோ சேம் அதே ஆர்டர்ல தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம். அதாவது இது தெரியலன்னா தேவையில்லாம நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது இதெல்லாம் இருக்கும். இது வந்து தெரிஞ்சுன்னா சேம் காப்பி தான். பட் ஆனால் பேஸ்ட் பண்றப்போ டிரான்ஸ்போஸ் மூலமா பேஸ்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு பேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்போஸ் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த டிப் இந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா இன்னைக்கு ஏதோ கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.